எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எள்ளு பொடி பார்க்க போகிறோம். எள்ளு பொடிக்கு இப்போ வந்து நம்ம தேவையானது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கழுவி சுத்தம் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்குள்ளே காய வச்சு வச்சுருக்கோம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் உளுந்து, பெருங்காயம், வெள்ளைப்பூடு, நம்ம வத்தல். இப்போ நம்ம வந்து பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் உரப்பு சேர்க்குறாங்களா இருந்தால் நம்ம இவ்வளோ வத்தல் போட்டுக்கலாம். இல்லாட்டினா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 வத்தலை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். எள்ளு போடுறதுனால கொஞ்சம் வத்தல் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப கொடுத்திங்கன்னா அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த எள்ளு பொடி வந்து ரொம்ப சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அதுக்காக தான் அது கூட இது நல்லது. அதுக்காக தான் நம்ம வந்து உளுந்து சேர்த்துருக்கோம். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்க்காம கருப்பு உளுந்து சேர்த்தா ரொம்ப நல்லது. அதனால் கருப்பு உளுந்து சேர்ந்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா இப்போ பார்த்திங்களா இந்த எள்ளு வந்து நல்லா படப்படன்னு இப்படி வந்து சத்தம் கேட்கணும். சத்தம் கேட்டதுக்கு பிறகு நம்ம எடுத்தால் தான் நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுத்து எடுக்கணும். அப்படின்னா தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா படப்படன்னு பொரியவும், இல்லாட்டினா அப்படியே விட்டோம்னா கறியும் கொஞ்சம் வேகமாக வச்சோம்னா. அதனால் சிம்மில் வச்சு இதை எடுக்கணும். இப்போ பாருங்க உளுந்த நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு பாருங்கள். எள்ளு, கருவேப்பிலை, உளுந்து, வெள்ளைப்பூடு, பெருங்காயம், வத்தல், இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம எப்படி இப்போ அரைக்கும் போது நம்ம உப்பு போட்டுருவோம். இப்போ வந்து எல்லாத்தையும் எப்படி அரைச்சிட்டு வரேன்னு மட்டும் அரைச்சிட்டு இது அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எள்ளு பொடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம்னா இப்போ அதை வந்து அரைச்சிட்டு இப்போ வந்து சம்பளத்தில் போட்டு வச்சுருக்கோம். இதில் போட்டு வச்சுருந்தா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம், நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.